பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூரில் நிலைகுலைந்து போய் இருக்கிறது பாகிஸ்தான். இதற்கிடையே இந்தியாவுடன் பேச்சுவார்த்தைக்கு தயார் என கூறியிருக்கிறது பாகிஸ்தான். இந்த விவகாரத்தில் ஈரான் எங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறது பாகிஸ்தான். ஆனாலும் இந்தியாவுடன் நல்லுறவை வைத்திருக்கும் ஈரான் பாகிஸ்தானுக்கு பட்டும் படாமல் பதில் கொடுத்திருக்கிறது. இஸ்லாமிய நாடுகளாக இருந்தாலும் கூட ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் கடந்த காலங்களில் நல்லுறவு இருந்தது கிடையாது. ஆனால் காசா மீது இஸ்ரேல் தீவிர தாக்குதலை ஆரம்பித்த பிறகு நிலைமை மாறியது. இரண்டு நாடுகளும் பழைய பகையை மறந்துவிட்டு நெருக்கம் காட்டத் தொடங்கின. இந்த சூழலில் தான் இப்போது பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் ஈரான் நாட்டிற்கு சென்றிருக்கிறார். இந்தியாவுடன் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக ஈரானில் நின்றபடி கோரிக்கை விடுத்திருக்கிறார். இருப்பினும் இந்தியாவுடனும் ஈரான் நல்லுறவை வைத்திருக்கும் சூழலில் ஈரான் தலைவர் அயதுல்லா அலி கமேனி பட்டும் படாமல் அது பற்றி கருத்து தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்பின் போது இஸ்ரேலுக்கு எதிராக பாகிஸ்தான் இருப்பதை கமேனி வரவேற்றார். அவர் என்ன சொல்லியிருந்தார் என்றால், சமீப ஆண்டுகளில் அமெரிக்கா உட்பட மேற்குலக நாடுகளின் அழுத்தத்திற்கு பயந்து பல இஸ்லாமிய நாடுகள் இஸ்ரேலுடன் உறவை இயல்பாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது. ஆனால் பாகிஸ்தான் ஒருபோதும் அதற்கு அடிபணியவில்லை. பாலஸ்தீன பிரச்சினை தான் இப்போது உலகெங்கும் உள்ள இஸ்லாமியர்களின் முக்கிய கவலையாக உள்ளது. அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய மக்கள் வீதிக்கு வந்து போராடும் அளவுக்கு காசாவில் சூழல் மோசமாகி இருக்கிறது. ஆனால் துரதிருஷ்டவசமாக இப்போதும் கூட சில இஸ்லாமிய நாடுகள் இஸ்ரேலுடன் இணைந்து நிற்கின்றன. காசாவில் போர் நிறுத்தத்தை கொண்டு வர சர்வதேச சமூகம் அழுத்தம் கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என பேசியிருக்கிறார். இந்த சந்திப்பிற்கு பிறகு இரண்டு தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பாகிஸ்தான் இந்தியாவுடனான மோதல் குறித்த அந்த சிக்கலை எழுப்பியது. இந்த விவகாரத்தில் ஈரான் தங்கள் பக்கம் இருப்பது போன்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்த முயற்சி செய்தது. அதாவது நேரடியாக உதவி கேட்கவில்லை என்றாலும் மறைமுகமாக இந்தியா பாகிஸ்தான் விவகாரத்தில் ஈரான் தங்களுக்கு உதவ வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறது பாகிஸ்தான். ஆனால் ஈரான் அங்கேயே அதற்கு சரியான பதிலை கொடுத்துவிட்டது. அங்கு பேசிய பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் என்ன சொன்னார் என்றால், காஷ்மீர் விவகாரம், நீர் பகிர்வு மற்றும் வர்த்தகம் என நீண்ட காலமாகவே நிலவக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை காணும் வகையில் பேச்சுவார்த்தை நடத்த நாங்கள் தயாராக இருக்கிறோம். வர்த்தகத்தை மேம்படுத்தவும் பயங்கரவாதத்தை ஒழிக்கவும் தயாராக இருக்கிறோம். நாங்கள் அமைதியைத்தான் விரும்பினோம், இப்போதும் அமைதியைத்தான் விரும்புகிறோம். பேச்சுவார்த்தைகள் மூலம் பிராந்தியத்தில் அமைதியை காக்க நடவடிக்கை எடுப்போம், பிரச்சனைகளை தீர்ப்போம் என கூறியிருக்கிறார். பாகிஸ்தான் பிரதமர் எதற்காக இப்படி பேசுகிறார் என்ற அந்த திட்டத்தை உணர்ந்த ஈரான் மிகவும் துல்லியமான பதிலை கொடுத்துவிட்டது. ஈரான் அதிபர் அயதுல்லா அலி கமேனி என்ன சொன்னார் என்றால், பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான மோதல்கள் முடிவுக்கு வந்ததில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். மேலும் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான வேறுபாடுகள் தீர்க்கப்படும் என்று நம்புகிறோம் என்று பொதுவாக ஒரு பதிலை கொடுத்து விட்டார். இந்தியாவின் அதிரடி ஆபரேஷன் சிந்தூர், இந்தியாவின் அதிரடியான ஆபரேஷன் சிந்தூர் மற்றும் சிந்து நதிநீர் உட்பட பல நடவடிக்கைகளால் பாகிஸ்தான் திணறிக் கொண்டிருக்கிறது. எப்படியாவது கட்டுப்பாடுகளை தளர்த்த வேண்டும் என்று விரும்புகிறது. இதன் காரணமாகவே இப்போது இந்த பிரச்சனையை ஈரானிடம் தூக்கி சென்றிருக்கிறது. இருப்பினும் இந்தியாவுடன் நல்லுறவை கொண்டிருப்பதால் ஈரான் இந்த விவகாரத்தில் உள்ளே வராமல் தள்ளிதான் நிற்கிறது. பாகிஸ்தானின் தென்மேற்கு மாகாணமான பலுச்சிஸ்தானை தனி நாடாக அறிவிக்க கோரி அங்கு சில போராளிகள் ஆயுதமேந்திய போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த ஆண்டு அந்த பலுச் போராளிகள் எல்லையில் ஈரான் ராணுவம் மீது தாக்குதல் நடத்தியது. அதற்கு பதிலடியாக பாகிஸ்தான் பகுதியிலும் ஈரான் தாக்குதல் நடத்தியிருந்தது. இதனால் இரண்டு தரப்புக்கும் இடையே மோதல் என்பது எழுந்ததும் குறிப்பிடத்தக்கது. Subscribe to One India and never miss an update.